ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐக்யூ இசட் லெவல் எக்ஸ் மொபைல் பத்தி அங்க பார்க்க போறோம். ஐயோ, இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன். ஐக்யூ இசட் லெவல் எக்ஸ் கிடையாது. விவோ T5X ஒரு புது மொபைலை பத்தி தான். விவோ T5X புது மொபைலா இல்ல ஐக்யூ இசட் லெவல் எக்ஸா? ஐயோ, ரொம்ப குழம்புதே. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். ஓகே புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது பிளிப்கார்ட்ல அபிஷியலா மார்ச் 17ஆம் தேதி இந்த விவோ T5X லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். தெளிவா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி எதுக்கு ஐக்யூ இசட் லெவல் எக்ஸ்ன்னு சொன்னேன்? தெரிஞ்சிருச்சா? ரெண்டுமே ஒரே மொபைல் தான். ஓகேவா? இந்த ஐக்யூ இசட் லெவல் எக்ஸும் இந்த விவோ T5Xும் ரெண்டுமே ஒரே மொபைல் தான். பேர் மட்டும் தான் மாறுதல் வரப்போகுது. பின்னாடி ஐக்யூ வரப்போகுது, இங்க விவோன்னு வரப்போகுது. ஆனா ரெண்டு போன்ல ஏதோ பஞ்சாயத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேரும் ஒரே சர்வீஸ் சென்டருக்குள்ள தான் நுழையணும். அதுதான் ஒரு உண்மையான ஃபேக்ட். ஓகேவா? இந்த விவோ T5X 5G இந்த மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. அன்பாக்சிங் கிடையாது. அன்பாக்சிங் லான்ச்சிங் பண்ணோன்னே பிரைசிங் வச்சு இந்த போன் ஒர்த்து இல்லையா, இந்த ஐக்யூ இசட் லெவல் எக்ஸ்க்கு எடுக்கலாமா, இந்த விவோ T5X எடுக்கலாமா, அதோட வீடியோ நம்ம தனியா செப்பரேட் பண்ணணும். பார்க்கணும்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்கிற ஒரே ஒரு விஷயம், ப்ரோ இந்த விவோ T5X கூடிய அந்த டீடைல் ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ, அதாவது என்ன வரப்போகுது, என்ன ஸ்பெக்ஸோட வரப்போகுதுன்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு உள்ள என்னோட மக்களுக்காக உருவாக்குன வீடியோ தான் இந்த மொபைல்னே, இந்த வீடியோனே சொல்லிக்கலாம். ரொம்ப வளர்றேங்க நன்றெல்லாம், பரவாயில்ல இருக்கட்டும். இந்த விவோ T5X பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த விவோ T5X பிளிப்கார்ட்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஐக்யூ இசட் லெவல் எக்ஸ் அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதோட பிரைசிங் 19,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு டவுன் கிரேடா தான் இருந்துச்சு. இந்த விவோ T5X எப்படி இருக்க போகுது, இந்த விவோ T4Xக்கு அப்கிரேடா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐக்யூ இசட் லெவல் எக்ஸ் போனை தான் அப்படியே ரீபிராண்டிங் பண்றாங்க. அதாவது பேரை மட்டும் மாத்தி தான் இந்த விவோ T5Xன்னு கொண்டு வர போறாங்க மார்ச் 17ஆம் தேதி பிளிப்கார்ட்ல. அப்ப இந்த போனுக்கும் அந்த போனுக்கும் எதை டிபெண்ட் பண்ணி ஹிட் அண்ட் ஃபிளாப் அமைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைசிங் தான். அதோட பிரைசிங் தெரிஞ்சிருச்சு. ஐக்யூ 19,000. அப்ப இந்த போனோட பிரைசிங் என்னோட ரெக்கமெண்ட் ஒரு 16,000 வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். நல்ல போன், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த போன் ஒரு 6.72 இன்ச்ல அதே டிஸ்பிளே தான், ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமராவோட பார்டர் பெசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிக்கரா வரப்போகுது. அண்ட் இந்த போனோட வெயிட் அதே வெயிட் தான், 219 கிராம், 8.4 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16, 2 வருஷத்துக்கு OS அப்டேட், அதுக்கு ஆக்சிஜன் OS 6 சப்போர்ட், 4S செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், LPDDR4X RAM, UFS 3.1 சப்போர்ட், IR போர்ட் கிடையாது, NFC சப்போர்ட் கிடையாது, IP69 ரேட்டிங் கொண்டு வர போறாங்க. பட் ஆனா ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்க போகுது. ஸோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் வரப்போகுது. அண்ட் பேட்டரியிலுமே மாற்றங்கள் கிடையாதுங்க. அதே சேம் 7200 amps பேட்டரியும் 44 வால்ட் சார்ஜிங் சப்போர்ட், பைபாஸ் சார்ஜிங் சிஸ்டத்தோட கொண்டு வர போறாங்க. பேட்டரியிலும் எந்த ஒரு மாறுதல் கிடையாது. ஸோ கேமராலுமே 50 MP சென்சார், 2 MP பொக்கே மோட், ஃப்ரண்ட்ல 32 MP, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். EAS சப்போர்ட், கேமராவுக்கு OS சப்போர்ட் கிடையாது. அண்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 7400 டர்போ, ஒரு 4 Marketech 2.6 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வர போறாங்க. இப்ப இந்த ஐக்யூ மொபைலா இருக்கட்டும், இந்த விவோ T5X லான்ச் ஆக போற மொபைலா இருக்கட்டும், ரெண்டுமே சேம் மொபைல் தான். அண்ட் இந்த போன்லயுமே உங்களுக்கு இந்த ஐக்யூ இசட் லெவல் எக்ஸ்ல பார்த்து அதே மாதிரிதான் உங்களுக்கு அந்த பேக் சைட்ல 6GB லைட் கொண்டு வந்திருக்காங்க. போன வட்டம் பிக்கரா இருந்து இந்த வட்டம் ரொம்ப ஸ்மாலரா கொண்டு வந்துட்டாங்க. அதே டிசைன், அதே உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ், பட் ஆனா பிராண்ட் மட்டும் வேற. அது விவோ, இது ஐக்யூ, அவ்வளவுதான் வித்தியாசத்தோட இந்த வட்டம் இந்த விவோ T5X 5G மொபைல் அபிஷியலா பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. ஸோ லான்ச் ஆனோடனே இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவாங்க. இருந்தாலும் இந்த போன் ஒர்த் இல்லையா டிபெண்ட் ஆன் இதோட பிரைசிங் வச்சுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த போனோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, என்னோட கன்சிடரேஷன் ஒரு 19K இல்லைன்னா 20K வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட பேராசை என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இதோட போனோட பிரைசிங் 16 ரூபாய்க்கு வந்தா நல்லா இருக்கும் என்னோட பேராசை. ஆனா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த போனோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, IR போர்ட் கிடையாது, NFC சப்போர்ட் கிடையாது, ஒரு ஆம்புலன்ஸ் பேனல் கிடையாது, செகண்டரி சென்சார் இன்க்ளூட் பண்ணல, கேமரால OS கிடையாது, அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம், இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வரல. இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பாசிட்டிவ்னு பாத்துட்டீங்கன்னா, டிஸ்பிளே நல்லா இருக்கு, 7600 amps பேட்டரி, ஆனா சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணல, அண்ட் கேமரால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பும் இந்த போன்ல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த ஐக்யூ இசட் லெவல் எக்ஸ்ல சொன்ன அதே கருத்துக்கள் தான் இந்த விவோ T5X நான் சொல்ல போறேன். அதுலயும் மாற்றங்கள் கிடையாது. ஆனா பிரைசிங் நல்லா எடுத்துட்டு வந்தா நல்லபடியா நம்ம பேச போறோம். பிரைசிங் ரொம்ப இதை காட்டிலும் கூடுதலா இருந்துச்சுன்னா நம்ம கழுவி தான் ஊத்த போறோம். அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த விவோ T5X உங்களோட ஆடியன்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ நான் டெடிகேட்டரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.